அனைவருக்கும் வணக்கம். ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எய்த்தினை நந்தி மகந்தினை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. சிவாய நமக. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் பணத்தை தடை செய்யும் எண்கள். நம்ம கையில நமக்கு தெரியாமலேயே சில விஷயங்களை நம்ம கையில வச்சிருப்போம். அதனால நம்மளுக்கு தடைகளை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். அது மாதிரியான எண்கள் எந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கும் அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்கலான் இருக்கிறோம். இதுல எண்களையும் நம்மளோட ஜோதிடத்தையும் எப்படி நம்ம இணைக்கிறோம் அப்படின்றதையும் நம்ம இதுல தெரிஞ்சுக்கலாம். அதாவது காலச்சக்கரத்துக்கு 1, 5, 9 அப்படின்னு பாத்தீங்கன்னாலே நம்மளுக்கு மேஷம், சிம்மம், அடுத்து தனுசு அப்படின்ற விஷயங்களையும் நம்ம எடுத்து திரிகோண வீடுகளை நம்ம இயக்கும் போது எப்படி நம்மளுக்கு பலன்களை தரும் அப்படின்றதையும் நம்ம தெரிந்து கொள்ளலாம். அதன் ரீதியாக இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் 1, 5, 9 இருக்கக்கூடிய எண்களை நாம் எப்படி பயன்படுத்தினால் அது நமக்கு எப்படி பலன்களை தரும், அதுல இருக்கக்கூடிய கெட்ட எண்கள் எந்த மாதிரி விஷயங்களை நமக்கு தரும், இதைதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அப்ப 1, 5 அதாவது மேஷ லக்னம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே அதுல இருக்கக்கூடிய கெட்ட எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் நம்ம எடுக்கக்கூடிய எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7 அப்படின்ற 07. அப்ப 07 அப்படின்ற நம்பரை நம்ம முற்றிலும் அவாய்ட் பண்ணி கொள்வது சிறப்பு. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் இது யாருக்கு அந்த பிரச்சனையை கொடுக்கும், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு அங்க பிரச்சனையை கொடுக்கக்கூடிய லக்னம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு மீன லக்னத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். அப்ப மீன லக்னத்துக்கு 7ஆம் நம்பரை யார் பயன்படுத்துகிறாரோ அவர்களுக்கு அங்க பணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தடையை கொடுத்து கொண்டே இருக்கும். பணம் வர மாதிரி தெரியும், ஆனா கைக்கு சேராது. இது மாதிரி விஷயங்களை இந்த மீன லக்னக்காரர்கள் அங்க சந்தித்து கொண்டிருப்பார்கள். அப்ப அவர்கள் வைத்திருக்கக்கூடிய ஒரு வண்டி எண்ணாக இருக்கட்டும், அல்லது ஒரு செல்போன் எண்ணாக இருக்கட்டும், அல்லது அவர் வைத்திருக்கக்கூடிய மொபைல் பாஸ்வேர்டு எண்களாக இருக்கட்டும், இப்படி எல்லா விஷயங்களையுமே இந்த 707 அப்படின்ற நம்பரை நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணி கொள்வது சிறப்பு. அடுத்ததாக 5 அப்படின்னு பாத்தீங்கன்னாலே நம்ம சிம்ம லக்னம் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். அப்ப சிம்ம லக்னத்தில் இருக்கக்கூடிய நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அதுல இருக்கக்கூடிய 43 அப்படின்ற நம்பரை நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறோம். இது எல்லாமே ஆகாத நம்பர்களா தான் நம்ம இப்ப சொல்லிட்டு இருக்கோம். அப்ப எந்த லக்னத்துக்கு முக்கியமா ஆகாது அப்படின்றதையும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த 43 எந்த லக்னத்திற்கு அங்க சிறப்பு இருக்காது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கும் அங்கே இருக்கக்கூடிய அந்த கடக லக்னம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் கடக லக்னத்துக்காரர்கள் அந்த 43 அப்படின்ற நம்பரை நம்ம பயன்படுத்த கூடாது. அப்ப இது எதுல எல்லாம் நமக்கு தெரியாமலேயே வருகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் இது மொபைல் நம்பர்ல சீரியல்ல நம்மளுக்கு வரும். 99 43 அப்படின்ற சீரியல்லாம் நம்மளுக்கு வரும். சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 43 10 அப்படின்ற மாதிரியான ஒரு வண்டி நம்பர்லாம் வச்சிருப்போம். அப்ப முதல் ஓனர் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அந்த 43 அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அங்க பணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தடையை கொடுக்கக்கூடிய எண்களாகவே அந்த கடக லக்னத்துக்காரர்களுக்கு அமைகிறது. சரிங்களா? அப்ப இந்த எண்களை முற்றிலும் அவர்கள் அவாய்ட் பண்ணி கொள்வது சிறப்பு. சரிங்களா? அடுத்த லக்னம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தனுசு லக்னம். அப்ப தனுசு லக்னத்தில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் 106. அப்ப தனுசு லக்னத்தில் இருக்கக்கூடிய அந்த 106 அப்படின்ற நம்பரை நம்ம அவாய்ட் பண்ணி கொள்வது நல்லது. அப்ப எந்த லக்னத்துக்காரருக்கு அந்த 106 அப்படின்ற நம்பர் சிறப்பில்லை, எந்த இடத்துலயுமே அவர்களுக்கு அந்த 106 அப்படின்ற நம்பர் வரக்கூடாது. அப்ப ஒரு வண்டியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே அந்த 106 01 06 அப்படின்னு வந்தீங்கன்னா அங்க சிறப்பில்லை. அப்ப இந்த மாதிரி விஷயங்களை அங்க விருச்சிக லக்னக்காரருக்கு இந்த எண்கள் அவர்களுக்கு சிறப்பில்லாம அமையும். அப்ப அந்த நம்பர்களை அவர்கள் பயன்படுத்தும் போது அங்க பணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தடையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயங்கள் அங்க நடக்கும். அப்ப இந்த மாதிரி எண்களை எல்லாம் அவர்கள் பயன்படுத்த கூடாது. அப்ப டோட்டலும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் ஒரு அதாவது ஒரு நிறுவனம் வச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நிறுவனத்துல டோட்டல் அப்படின்னு பாத்தீங்கன்னாலும் இது மாதிரியான எண்களை வரக்கூடாது. அப்ப 106 அப்படின்ற நம்பரை நம்ம முற்றிலும் அவாய்ட் பண்ணி கொள்வது நல்லது.
சரிங்களா? இப்ப 1, 5, 9 இருக்கக்கூடிய நம்பர்கள் எந்த லக்னத்துக்காரருக்கு ஆகாது, அது பண வரவை தடை செய்யும் எண்கள் அப்படின்ற விஷயங்களை நம்ம இப்ப பார்த்தோம். அடுத்ததாக 2, 6, 10. அப்ப 2, 6, 10 அப்படின்ற பண வர ஸ்தானங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தில் இருக்கக்கூடிய, அதாவது ரிஷபம், அடுத்து கன்னி, அடுத்து மகரம், இப்படி இருக்கக்கூடிய இந்த இடத்தில் இருக்கக்கூடிய இந்த ராசியில் இருக்கக்கூடிய எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கோ, இப்ப ரிஷபத்துல வந்து 19 அப்படின்ற நம்பர் நம்மளுக்கு இருக்கிறது. அந்த 19 அப்படின்ற நம்பரை நம்ம பயன்படுத்தாமல் இருப்பது சிறப்பு. அப்ப இந்த நம்பரை வந்து நீங்க வந்து அந்த 19 அப்படின்ற நம்பர் அங்க வந்து உங்களுக்கு சரி அழகான நம்பர் சார் அப்படின்னு ரொம்ப பேர் சொல்லுவாங்க. அது சூரியனுடைய நம்பர், சூப்பர் நம்பர், தாராளமா பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இது ஆரம்பம் மட்டுமே சிறப்பு, முடிவு சிறப்பு இல்லை இப்படின்ற விஷயத்தை நம்ம வந்து எடுத்துக்கலாம். அப்ப ஆரம்பத்துல நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், 3 மாசத்துக்கு நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே தலைகீழாக மாறிடுது. அப்ப இது எந்த லக்னத்துக்காரர்களுக்கு அங்க சிறப்பா இருக்காது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேஷ லக்னக்காரர்கள் இந்த 19 அப்படின்ற நம்பரை அவாய்ட் பண்ணி கொள்வது சிறப்பு. இது முற்றிலும் எல்லாத்துக்குமே வந்து இந்த நம்பர்கள் ஆகாது. ஆனாலும் இருந்தாலும் முக்கியமாக இந்த லக்னத்துக்காரர்கள் இந்த எண்களை பயன்படுத்தக்கூடாது. சரிங்களா? அப்ப அந்த எண்கள் மூலமாக அங்க வந்து என்ன மாதிரி பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அடுத்ததாக கன்னியில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 46. அப்ப இந்த 46 அப்படின்னு பாத்தீங்கன்னாலே இடுப்புக்கு கீழே பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் அங்க வந்து கொண்டு வரும். அது யார் பயன்படுத்தினாலும். அப்ப இந்த இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கொண்டு வரக்கூடிய இந்த 46 எந்த லக்னக்காரர்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும், இதுவே சிம்ம லக்னக்காரர்கள் அங்க பயன்படுத்தக்கூடாது. அப்ப சிம்ம லக்னக்காரர்கள் அங்க அவர்கள் பயன்படுத்தும் போது அவர்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும், அவர்களுக்கு முகத்தில் அடி பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கிறது. சரிங்களா? அப்ப இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து ஆய்வுக்கு எடுத்துதான் நம்ம வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அப்ப சிம்ம லக்னக்காரர்கள் 46 அப்படின்ற நம்பரை நம்ம பயன்படுத்தும் போது அது வந்து அவர்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கிறது. அப்ப முகத்துல எந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஹார்மோன் சார்ந்த பிரச்சனைகள், அடுத்து அந்த கருமணி கருப்பு கருப்பா உங்களுக்கு விழுகும், அதாவது பரு விழுகும். பரு வந்து அந்த ஹார்மோன் சார்ந்த பிரச்சனைகள், அதுவும் இல்லாம அங்க வந்து கருப்பு கருப்பா சில விஷயங்கள்லாம் வந்து ஏடாகும். இது மாதிரி பிரச்சனைகள்லாம் இந்த மாதிரி எண்கள் வைத்திருக்கக்கூடிய நபர் சிம்ம லக்னக்காரர்கள் வைத்திருந்தால் அந்த விஷயத்தை அவர்கள் அனுபவிப்பார்கள். சரிங்களா? அடுத்ததாக மகர லக்னம். இந்த மகர லக்னம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே சனி பகவானுடைய வீடு. அப்ப அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் 82. அப்ப இந்த 82 அப்படின்ற நம்பரை நம்ம வந்து பயன்படுத்தாமல் இருப்பது சிறப்பு. யார் முக்கியமா பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும், தனுசு லக்னக்காரர்கள் அங்க வந்து பயன்படுத்தக்கூடாது. அப்ப 82 எந்தெந்த இடத்துல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும், ஒரு வண்டி எண்கள்ல 82 82 வச்சிருப்பாங்க. ஒரு போன் நம்பர்ல ஸ்டார்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா 82 அப்படின்ற நம்பர் ஸ்டார்ட் ஆகும். இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியாமையே ரொம்ப விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கும். அப்ப இந்த மாதிரி எண்கள் எல்லாம் நம்ம முற்றிலும் அவாய்ட் பண்ணி கொள்வது சிறப்பு. சரிங்களா? அடுத்ததாக 3, 7, 11, அதாவது காம திரிகோணம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அப்ப இந்த திரிகோணத்தில் இருக்கக்கூடிய எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும், மிதுனம், அடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் துலாம், அடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கும்பம். இந்த 3 ராசிகளிலும் இருக்கக்கூடிய எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் 13 அப்படின்ற, அதாவது மிதுனத்தில் இருக்கக்கூடிய நம்பர் 13 அப்படின்ற நம்பரை நம்ம வந்து பயன்படுத்தக்கூடாது. எதிர்பார்ப்பு அங்க வந்து ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களாகவே அமைகிறது. அப்ப எதிர்பார்ப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் நமக்கு வந்து எதுவுமே இன்னைக்கு எதிர்பார்ப்பு இல்லாம யாருக்குமே இல்லை. அப்ப எதிர்பார்த்து ஒரு விஷயத்துக்கு போகும்போது அதுல 0 அப்படின்ற ஒரு விஷயமாகத்தான் நாங்க இருக்கிறது. அப்ப அதனால நம்ம அந்த இந்த 13 அப்படின்ற நம்பரை ரிஷப லக்னக்காரர்கள் அங்க வந்து பயன்படுத்தக்கூடாது. அப்ப ரிஷப லக்னக்காரர்கள் முக்கியமா அதை வந்து அவாய்ட் பண்ணி கொள்வது சிறப்பு. அடுத்ததாக துலாம். துலாத்தில் இருக்கக்கூடிய எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க 49. இந்த 49 அப்படின்ற நம்பர் துலாத்தில் இருக்கக்கூடிய அந்த எண்கள் அங்க வந்து வேலை செய்து கொண்டிருக்கு.
அப்ப யாருக்கு இங்க சிறப்பு இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் கன்னி லக்னம், அந்த கன்னி லக்னத்துக்காரர்கள் இந்த 49 அப்படின்ற நம்பரை நம்ம அவாய்ட் பண்ணிக்கொள்வது சிறப்பு. இல்ல சார் அது முடியாது சார், மாத்தவே முடியாது சார், என்ன சார் பண்றது புரியல, அந்த மாதிரி நம்பர்களை நீங்க பயன்படுத்துனீங்கன்னா எந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும். இந்த 49 அப்படின்ற நம்பர் எந்த இடத்துல வருகிறதோ அதை சார்ந்த ஒரு விஷயங்கள், அதை நினைத்து ஃபீலிங்லேயே அவர் இருக்கக்கூடிய ஒரு சூழலை அந்த நம்பர் உருவாக்கும். இப்ப குடும்பத்துல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் குடும்பம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூலமாக அவர்கள் ஃபீலிங்ல இருக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும். ஒரு தொழில இருக்குது சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் அவர்களுக்கு அங்க தொழிலை நினைத்து ஒரு ஃபீலிங் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும். சரிங்களா? அப்ப இந்த எண்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணி கொள்வது சிறப்பு. அடுத்த லக்னம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கும்பம். அப்ப கும்ப லக்னம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே கும்ப லக்னத்துக்கு இருக்கக்கூடிய அந்த நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 76. அப்ப இந்த 76 அப்படின்ற நம்பரை நம்ம பயன்படுத்தினால் எந்த மாதிரி விஷயங்களை கொடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா வாக்குவாதங்கள் அதிகமாகவே இருக்கும். அப்ப வாக்குவாதங்கள் இருந்தாலே நம்மளுக்கு எந்த ஒரு விஷயமும் அங்க சிறப்பு இருக்காது. ஒவ்வொரு இடத்துக்கு போனா வாக்குவாதம் வர்ற ஆள் வந்துட்டார் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுவாங்க. அப்ப யாருக்கெல்லாம் இந்த வாக்குவாதம் அப்படின்ற நம்பர் இதாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வக்கீலுக்கு, அடுத்து ஒரு ஜோதிட துறையில் இருக்கிறவர்களுக்கு, ஒரு வக்கீல் துறையில இருக்கிறவர்களுக்கு, அடுத்து மீடியேட்டராக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த 76 அப்படின்ற நம்பர் சிறப்பாக இருக்கும். அப்ப இந்த மற்ற ஆட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் மற்ற ஆட்களுக்கு யார் அந்த நம்பர்களை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் மகர லக்னம். மகர லக்னத்துக்காரர்கள் இந்த 76 அப்படின்ற நம்பரை பயன்படுத்தக்கூடாது. சரிங்களா? அடுத்ததாக 4, 8, 12. அப்ப துன்ப திரிகோணம் அப்படின்னே நம்ம சொல்லுவோம். அப்ப துன்ப திரிகோணத்தில் இருக்கக்கூடிய எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அதாவது கடகம் அப்படின்னு எடுத்துக்கலாம். கடகம், அடுத்து விருச்சிகம், அடுத்து மீனம். இந்த 3 இடத்தில் இருக்கக்கூடிய எண்கள் எந்தெந்த எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அதாவது கடகத்தில் இருக்கக்கூடிய எண்கள் 17. அப்ப கடகத்தில் இருக்கக்கூடிய அந்த 17 அப்படின்ற நம்பரை யார் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் மிதுன லக்னத்துக்காரர்கள் அங்க பயன்படுத்தக்கூடாது. அப்ப மிதுன லக்னத்துக்காரர்கள் அங்க பயன்படுத்தும் போது எந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்க அப்படின்னு பாரு, பல்வேறு பிரச்சனைகளையும் சோதனைகளையும் அந்த ஜாதகர் சந்திக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும். இது அனைத்துமே பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூலமாக பேசிட்டு இருக்கோம். அப்ப இந்த நம்பரை நம்ம எந்த இடத்துல வச்சிருக்கோமோ அந்த இடம் சார்ந்த பிரச்சனையும் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் இந்த நம்பர் பயன்படுத்தும் போது அங்க அமையும். சரிங்களா? அப்ப இந்த நம்பர்களை நம்ம அவாய்ட் பண்ணி கொள்வது சிறப்பு. அடுத்ததாக விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அதுல இருக்கக்கூடிய நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் 44. இப்ப 44 அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்கும். எல்லா வசதி வாய்ப்புகளும் இருந்தாலும் நமக்கு அது பிரயோஜனம் இல்லாம அங்க போயிட்டு இருக்கோம். அதனால இந்த 44 அப்படின்ற நம்பரை நம்ம அவாய்ட் பண்ணி கொள்வது சிறப்பு. அதுவும் யார் இங்க பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா துலா லக்னத்துக்காரர்கள் அங்க பயன்படுத்தாமல் இருப்பது சிறப்பு. அப்ப துலா லக்னக்காரர்கள் இந்த 44 அப்படின்ற நம்பரை பயன்படுத்தும் போது அங்க எதிர்பார்ப்பு அப்படின்ற ஒரு விஷயமும் அடுத்து அவர்களிடம் இருக்கக்கூடிய திறமைகள் அப்படின்ற எதுவுமே அங்க வெளிச்சத்துக்கு வராது. சரிங்களா? அதனால இந்த 44 அப்படின்ற நம்பரையில முற்றிலும் அவாய்ட் பண்ணி கொள்வது சிறப்பு. அடுத்ததாக கும்பத்தில் இருக்கக்கூடிய நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கோ உங்களுக்கு 98. அப்ப இந்த 98 அப்படின்ற நம்பர் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மீனத்தில் இருக்கக்கூடிய நம்பர், கும்பம்ல மீனம். அப்ப 4, 8, 12 அப்படின்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு கடகம், விருச்சிகம், மீனம். அப்ப மீனத்தில் இருக்கக்கூடிய இந்த 98 அப்படின்ற நம்பர் அங்க எந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே ஜெயிக்கக்கூடிய ஒரு வேகம், வெறி எல்லாமே அவர்களுக்கு இருக்கும். இருந்தாலும் அங்க ஜெயிக்க முடியாது. ஒரு முட்டி பின்னாடி வந்துகிட்டே இருக்காங்க. முட்டுச்சந்தில போய் திரும்பி வர்ற மாதிரியே தான் இருக்கும் எந்த ஒரு விஷயத்திற்கு போனாலுமே. அப்ப இந்த 98 அப்படின்ற நம்பரை கும்ப லக்னத்துக்காரர்கள் அங்க பயன்படுத்தாமல் இருப்பது சிறப்பு. அப்படி பயன்படுத்தும் போது இவர்களுக்கு எவ்வளவு விஷயங்கள் எவ்வளவு ட்ரை பண்ணாலும், அதாவது ஒரு முயற்சி பண்ணாலும் அங்க முட்டி மோதிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழலை தான் இருக்கும். அப்ப இந்த எண்களை எல்லாம் இவர்கள் அவாய்ட் பண்ணிட்டு ஒரு நல்ல எண்களாக இவர்களுக்கு உண்டான, அதாவது
இவருடைய ஜாதகத்தை வைத்து அதில் இருக்கக்கூடிய லக்னம் கிரக நிலைகள் அனைத்தையும் ஆய்வு செய்து அதன் பிறகு இருக்கக்கூடிய எண்கள் நாம் எடுத்து பயன்படுத்தும் போது நம்மளுடைய வாழ்க்கை தரமும் சரி மற்றும் எந்த ஒரு விஷயத்திற்கு நம்ம போனாலும் ஒரு நல்ல மாற்றமும் நல்ல வளர்ச்சியும் உண்டாகும் என்பதற்காக நம்ம இந்த எண்கணிதத்தின் மூலமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் நம்ம உங்களுக்கு வீடியோவா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இந்த வீடியோக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு மிக அற்புதமான விஷயங்கள் எல்லாமே உள்ள போனா மட்டும்தான் நம்மளுக்கு புரிய வரும். ஏதோ மேலோட்டமாக நம்ம பார்க்கும்போது இது கெட்ட எண்கள், இது நல்ல எண் இப்படின்னு நம்ம பார்க்க வேண்டாம். இந்த எண்கள் எல்லாமே நம்ம எந்தெந்த இடத்துல வருகிறதோ அதை சார்ந்த பிரச்சனைகளை அந்த ஜாதகர் சந்தித்து கொண்டு இருப்பான். அப்ப ஒரு வண்டி எண்கள்ல இந்த நம்பர்கள்லாம் வச்சிருக்கோம் சார், முதல் ஓனரா இருக்கு சார், அது யாருக்கு சார் பேசும்? முதல் ஓனர் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அந்த ஜாதகர் அந்த வண்டி இருக்கக்கூடிய அந்த ரிஜிஸ்டர் பண்ண நபருக்கு அங்க கேட்கும். இப்ப அப்பா எடுத்து பையன் ஓட்டுறாரு, அங்க முதல்ல 43 அப்படின்ற நம்பர் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பாவுக்கு தான் அங்க பேசும். பையனுக்கு இரண்டாவதாக வரக்கூடிய எண்கள் என்னமோ அதுதான் அவர் இரண்டாவதாக அவர் பையனுக்கு பேசும். இப்படி தனித்தனியாக ஒவ்வொரு விஷயங்களையும் உட்புகுந்து அதை ஆய்வு செய்து அதன் பிறகுதான் நம்ம உங்களுக்கு வீடியோவை நம்ம கொடுத்துருக்கோம். அப்ப இந்த வீடியோக்கள்ல இருக்கக்கூடிய உட்கருத்துக்களை எல்லாம் எடுத்து ரொம்ப பேர் என்ன பண்றாங்கன்னாக்க அவங்க பாடமாகவே எடுத்து அவங்க எழுதி வச்சு, சார் இது இப்படி இருக்குது, அது அப்படி இருக்குது, இது என்ன பண்ணலாம் அப்படின்லாம் ரொம்ப பேர் கேட்டுட்டு தான் இருக்கிறீங்க. மிக்க சந்தோஷங்கள் அதிகமாக தான் இருக்கு. சரிங்களா? அதனால இந்த வீடியோக்களை எல்லாம் சரியான முறையில நீங்க பயன்படுத்துங்க. வாழ்க்கையில் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போகணும்னு தான் எல்லாருமே பாடுபடுறோம். அதனால எல்லாருமே இந்த வீடியோக்களை பார்த்து தாங்களாகவே நீங்களே நம்பர் எடுத்து இது எப்படி இது எப்படின்னு நீங்க கேட்க வேண்டாம். ஜோதிடராக இருந்தாலும் கூட இது சில விஷயங்களை உட்புகுத்தி தான் நம்ம நம்பர்களாக நம்ம கன்வெர்ட் பண்ணி கொடுக்கணும். அப்ப அதனால நீங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரிந்த நபர் யாராவது இருந்தாலும் அவர்களிடம் நீங்க போய் கூட நீங்க இந்த எண்களை எப்படி எடுக்கணும்ன்றத கேட்டு தெரிந்து அதன் பிறகு எடுத்து ஒரு ஆலோசனை பெற்று நீங்க செய்யும் போது அது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஒரு எண்களை எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு இல்லாமல் எந்த ஒரு கலையும் எந்த ஒரு வித்தையும் அங்க சித்திக்காது அப்படின்ற ஒரு பழமொழியே இருக்கு. அதனால உங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய குருவாக யாராக இருந்தாலும் அவர்களிடம் நீங்க சென்று கேட்டு தெரிந்து அதனுடைய ஆலோசனை பிரகாரம் நீங்க செய்யும் போது அது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை தரும். சரிங்களா? இது போன்று மீண்டும் அடுத்த கருத்தரங்கில்